வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஏரியா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா மெயின் ரோட்டு முகப்பில் ரோட்டில் இருந்து சுத்தமாதாம்ண்ணா நம்ம இந்த தோப்புக்கு போகிற இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 மீட்ரு அழகாக வரும் மண் பாதை. பாதைக்கு இருபுறமும் தென்னந்தோப்பு, பாதைக்கு மேல்புறமும் தென்னந்தோப்பு, கீழ்புறமும் தென்னந்தோப்பு. தனி பாதை, நம்ம என் லேண்டுக்குள்ளே தான் போட்டிருக்கு இந்த பாதை. தனி பாதை, லேண்டுக்கு முன்னால் தார் ரோடு, கார் டேரெக்டாக உள்ளே போகலாம். காரை எந்த ஒரு வாகனமும் நமக்கு இப்போ அதில் கரெக்டாக போய்க்கலாம். 40 அடி தனி பாதை இருக்குது. தார் ரோடு பாதை 40 அடி, மட்டுமே 7 கிணறு. மண் ரோட்டு பாதை 30 அடி, 300 மீட்டர் தொலைவில் இருக்குது. நம்ம ஃபார்மஸ்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வீடு கிடக்கு, ஒரு தொழுவு, 7 கிணறு, மாமரம், ஏகப்பட்ட இது கிடக்கு. எடுப்பாங்க எப்போ எடுப்பாங்க. வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், பணியாளர் தங்குறதுக்குன்னு தனி ஒரு வீடு இருக்குது. ஆமாம், மேக்கல் வண்டி. அது போக ஆட்டுத்தொழுவு, மாட்டுத்தொழுவு ஏற்கனவே வச்சு இந்த இதில் நடத்திக்கிட்டு வந்துருக்காங்க. அந்த தொழுவும் இருக்குது. அது போக பூராவே மாமரம், தென்னை மரம், தேக்கு, பிலா, சந்தன மரம், ஈட்டி, மச்சாணி, ஏகப்பட்ட வகையான மரங்கள் இந்த 110 ஏக்கர் உள்ள அடங்கியிருக்கு. கிணறுன்னு பார்த்திங்கன்னா இது உள்ள வந்து 4 கிணறு வரும். இந்த அறை வந்து நம்ம பணியாளர் தங்குறதுக்காண்டி அறை. சுற்றி நம்ம இடத்த சுற்றி பென்சிங் போட்டிருக்கு. 110 ஏக்கர் ஃபுல்லாகவே பென்சிங் போட்டிருக்கு. எப்படின்னா அதேமாதிரி நம்ம இந்த இடத்துல இருந்து இது நம்ம பணியார் தங்குறது ஒரு விடுதி. உள்ள வீடே ஒரு அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி போனோம்னா இதுக்கு அடுத்து வந்து நமக்கு தனியாக ஒரு ரூம் மாதிரி, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தனியாக ஒரு ரூம் ஒன்று கிடக்கு. அது இந்த ரூமில் இருந்து கரெக்டாக ஒரு நமக்கு ஒரு 10-40 அடி தூரம் தான் இருக்குது. இடங்கள்லாம் அடி பராமரிப்பு இல்லாமல் கிடந்து போச்சு. மாமரம்னு பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு 600-650 மாமரம் வரும். மாமரங்கள் மட்டும் பார்த்தா அது போய் ஏகப்பட்ட ஜாதிங்கள் மரங்கள் இங்கே இருக்குது. இது உள்ளே அமைஞ்சிருக்கிறதுக்கு வந்து நம்ம தனித்தனியாக